ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சீமா. நம்ம பார்த்தீங்கன்னா ஹம்பியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு 4வது நாள். இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தோம் ஹம்பியில். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளுமே எபிசோட் வைஸாக விளாக் வைஸாக நான் பிரித்து கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நான் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன், நான் மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்ததுலேருந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம் உங்களுக்கு காமிக்கல. இன்றைக்கி கடைசி நாள், இன்றைக்காவது உங்களுக்கு இந்த ரூம் டூரை காமிச்சிடுறேன். கொஞ்சம் நாங்கள் தங்கியிருந்தோம்ல அப்படி இப்படின்னு இருந்ததுனால நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்தோடனே இங்கே ஒரு கிங் சைஸ் பெட்டு, நாங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். நான் கிங் சைஸ் பெட்டு நல்லாவே குஷன் சூப்பராக இருந்தது. ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்குது, பக்கத்தில் ஒரு அலமாரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஹம்பியோடைய மிக முக்கியமான சில இடங்கள் ரொம்ப அழகாகவே ஃபோட்டோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி வச்சு தான் கடைசியில் டிவி இல்லைன்னு சொதப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே ஜாக்கெட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஹேங்கர் இருக்குது, இங்கே நம்ம ரெஸ்ட் ரூம் எப்பவுமே சூப்பராக இருக்கணும். ஸோ அதர்வைஸ் நல்லாவே ஒரு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் ரூம் நல்லா இருந்தது, சுத்தமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு வாஷ் பேஷின், இங்கே ஒரு மிரர், ஷவர். ஸோ இங்கே ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் எல்லாமே இருந்தது இங்கே. ஸோ இங்கே ஒரு சேர் கொடுத்துருந்தாங்க, இங்கே வாட்டர் பாட்டில் மாதிரி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ். டிவி இல்லைன்ற அப்படின்ற ஒரு குறையே எங்களுக்கு இல்லை. ஏன்னா காத்தால கிளம்புனா வரத்துக்கு 8 மணி ஆகுது. எங்களால் அவ்வளோ ஒரு இடம் இங்கே பார்க்க வேண்டி இருக்குது. இப்படி போனால் இங்கே ஒரு இடம் இருக்குன்றாங்க, அங்கே அப்படி இருக்குன்றாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு டைமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். நான் லிஸ்ட்டு போட்டு வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னால் ஃபுல் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது தெரியல. முடிச்சாகணும் அப்படின்ற இதில் நான் இருக்கேன். ஸோ இதனால தான் இந்த ரூம் டூர் காமிக்கிறதுக்கான நேரம் எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4 நாளைக்கு நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம். ஒரு நாளைக்கு 1100 ரூபா அப்படின்னு நாங்கள் சொல்லி பே பண்ண போகிறோம். இன்னொன்று என்னென்னா, இது இப்போ பீக் டைம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் மந்த் செம பீக்காக இருக்குமா. இப்போ சொன்ன 1100 ரூபாய்க்கு இருக்க சான்ஸே இல்லை. அந்த டைமில் என்ன காஸ்ட் அவங்க ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதுதான் இருக்கும். இந்த ஹோட்டலுடைய நேம் சன்வி ஹோம் ஸ்டே. ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த ப்ரைஸ் 1500 ரூபா சொன்னாங்க. நாங்கள் அப்படி இப்படி பேசி 1100 ரூபாய்க்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ஹம்பியில் 4வது நாள். நம்ம ஹம்பியில் இருக்க போகிறத கடைசி நாள். இன்றைக்கி நைட்டு நமக்கு ஹோஸ்பட்லேருந்து நமக்கு ட்ரெயின் பெங்களூருக்கு. ஸோ நைட்டு 8:45 மணிக்கு ட்ரெயின் அங்கே. அதனால் நம்ம இன்றைக்கி 6 மணிக்கு எல்லாமே இன்னும் எங்கென்னலாம் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கோ அதெல்லாமே பார்க்க போகிறோம். ஒன்று சொல்கிறேன், ஹம்பி ஒரு கடல். ஆனால் அவ்வளோ ஒரு புதையல் போல் இருக்கக்கூடிய பல இடங்கள் இங்கே சுற்றி இருக்குது. நான் இப்போ எடுத்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி டூரிசம் பிளேஸ் மட்டுமே இப்போ நான் கவர் பண்ணியிருக்கேன். டீப்பாக உள்ளே போய் இறங்கி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணாலும் ஒரு ஆசை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை நான் செய்வேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம கூடிய கோபி வந்துடுவார். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு விஷயம் பார்த்து டீட்டெயிலிங்காக எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ, ஓகேங்களா? வாங்க காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போகிற இடம் நவ பிருந்தாவனம் நம்ம போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது கீப் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க லெட்ஸ் கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல இங்கே வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு மிஸ்டர் கிருஷ்ணதேவராய மகாராஜாவுடைய ஸ்டாச்சுவை பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயரை பார்த்துட்டோம்.